நடிகர் விஜயகாந்த் எந்த அதில் அவங்க பிள்ளை பாவம் நைட் சாப்பிட்றாரோ சாப்பிட்லையோ எங்கள் அப்பா அப்பா அப்பான்னு சொல்லி அழுகுறாரு. இப்போ அநியாயமாக இருந்துட்டாங்க. யாரு உலகத்தில் இல்லை போலீஸ் இல்லாதுங்க. போலீஸ் அச்சு 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 வச்சு வச்சு விட்றாங்க. அப்போ என்னது போலீஸ் சொல்லுங்க சார். போலீஸ் ஒழுங்கா இருக்கணும். சோறு போட்டுரு. அவங்க வீட்டுக்கு போனால் சாப்பாடு தான். சாப்பாடு பந்தயமே இல்லை. நடிகர் காமெடி எல்லாரையும் வச்சு விட்டுறாரு. எந்த அளவுக்கு மிஸ் பண்றீங்கன்னா? ஒரு 100 மிஸ் பண்ணி. நம்ம தென்னிந்திய நடிகர் சங்கத்தினுடைய வளர்ச்சிக்கு அவர் தாங்க நிறைய பாடுபடுறார். நான் செயற்குழு உறுப்பினராக இருக்கேன். அதில் அவர் வந்து அந்த கட்டடத்துக்கு உதவிகள் நிறைய பண்ணார். அதனுடைய கடனை முழுசாக அடித்து இன்றைக்கி அது ஒரு பில்டிங்காக எழும்பிட்டு இருக்கு அப்படின்னா அது வந்து கேப்டன் விஜயகாந்த் சார் மட்டும்தான். அவன் அஞ்சரை செஞ்சில் தொட்டு கும்பிட்டு அவர்கிட்ட போயிட்டு தொட்டு கும்பிட்டு ஆகிட்டு வந்துட்டேன். போலீஸுக்கு எல்லாருக்கும் நன்றி. கோச்சாதீங்க, நான் நல்லதாக சொல்லுவேன். நீங்கள் அடிக்கிறீங்க. நான் தேங்க்யூப்பா போலீஸ் சார், தேங்க்யூ. சில புத்தகத்தில் நான் படிச்சிருக்கேன். சில அரசியல் தலைவர்கள் அவங்க இறக்கும்போது பாக்கெட்டில் வந்து 10 ரூபாய் 20 ரூபா தான் பணம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் கேப்டன் விஜயகாந்த் ஐயா அவர்கள் எனக்கு தெரிஞ்சு இப்போ இறக்கும் போதும் சரி, அவர் வாழ்ந்து கொண்டு இருக்கும்போதும் சரி, அவரோட பாக்கெட்டில் பணம் வச்சிருக்காம மக்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தார். அவர் வீட்டு தெருவில் போனாக்க சாப்பிடாம வர முடியாதியா? நான் சாப்பிட்டவன் அந்த சாப்பிட்ட உணர்வோடு தான் சொல்றேன். கண்டிப்பாக சொல்றேன். இந்த மனிதர் எனக்கு வந்து எப்படி சொல்றதுன்னே தெரியல. கேப்டன் ஐயா அவர்கள் நீங்க வந்து இறக்கவில்லை. கண்டிப்பாக ஒரு வீட்லயும் நீங்க வாழ்ந்து கொண்டு தான் இருப்பீங்க. திரு கேப்டன் ஐயா அவர்களுக்கு இவ்வளோ கூட்டம் அப்படின்னு நினைக்கும் போது உண்மையிலே சொல்றேன், கருப்பு எம்ஜிஆர் என்றால் அது வந்து கேப்டன் தான். அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. இந்த நேரத்தில் தமிழக அரசுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். நீங்கள் வந்து மெரினா கடற்கரையில் கேப்டன் அவர்களுக்கு சமாதி நீங்கள் ஏற்படுத்தி தரீங்களா இல்லை என்னன்றது எனக்கு தெரியல. ஆனால் ஒரு வேண்டுகோள் என்னன்னாக்க, கேப்டன் கருப்பு எம்ஜிஆர் அவர்களுக்கு கண்டிப்பாக தமிழக அரசு சார்பாக ஒரு நினைவு மணிமண்டபம் கண்டிப்பாக நீங்கள் வந்து கட்டித்தரணும். அது வந்து மக்களோட பார்வைக்கு கண்டிப்பாக இந்த தமிழக அரசு வந்து கண்டிப்பாக செய்யணும் அப்படின்றத நான் தாழ்மையோட கேட்டுக்கிறேன். நீங்க கேப்டன் அவர்களுக்கு ஒரு நடிகராக செய்ய வேண்டாம், ஒரு அரசியல் தலைவராக செய்ய வேண்டாம், ஒரு மனிதாபியம் உள்ள ஒரு மனிதனுக்கு கண்டிப்பாக நீங்க வந்து ஒரு மணிமண்டபம் அமைச்சு தரணும். இன்றளவும் சரி, என்னுடைய கண் பார்வைக்கு மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள அனைத்து மனிதர்களுக்குமே கேப்டன் விஜயகாந்த் ஐயா அவர்கள் ஒரு ஆண் அன்னை தெரசாவாக தான் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அதே மாதிரி நான் வந்து சில புத்தகத்திலலாம் படிச்சிருக்கேன்.